அமைப்பின் துணை செயலாளர் எம் ராசித் பாதுஷா, மேனேஜிங் டைரக்டர் அர்ரா லைட்ஸ் கிழக்கரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கீழக்கரை நகரின் கட்டமைப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்த கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பின் சில முக்கிய செயல் திட்டங்கள். தமிழக அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது. கீழக்கரை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் 1885 கீழக்கரை டவுன் பஞ்சாயத்து அந்தஸ்து பெற்றும் 2014 முதல் தாலுகா மற்றும் நகராட்சி அந்தஸ்து பெற்ற பிறகும் கூட இன்னும் நமது ஊருக்கு வராத நீதிமன்றம், நூலகம், சார்நிலை கருவூலம், விளையாட்டு மைதானம், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு வழிகாட்டி முகாம், உடற்பயிற்சி மையம், இன்னும் பிற திட்டங்களை அரசு அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்களை முறையிட்டு பெறுவது. அடுத்ததாக லேண்ட் அக்யூசிஷன் ப்ராசஸ். நமது ஊருக்கு வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும் இடம் பற்றாக்குறையை காரணம் காட்டி தடுத்து வருகின்றனர். அதை நிவர்த்தி செய்யும் வகையில் கீழக்கரையை சார்ந்த செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் ஊர் மக்களின் ஒத்துழைப்புடன் நிலம் வாங்கி அரசிடம் ஒப்படைத்து கீழக்கரைக்கான திட்டங்களை பெறுவது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து அவேர்னஸ் கேம்பெயின். மத்திய மாநில அரசின் திட்டங்களை ஊர் மக்களுக்கு எடுத்துரைத்து அதை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை தெளிவுபடுத்தும் கூட்டங்கள், ஸ்ட்ரீட் கேம்பெயின் மாதந்தோறும் ஏற்பாடு செய்வது என்பது. குடிநீர் மற்றும் நீர் ஆதாரங்கள். சுவநீரை நல்லீராக்கும் திட்டம். கீழக்கரையில நமக்கு தெரியும் கழிவு நீரை வெளியேற்றுறதுக்கு கடல் வழியா தான் விட்டுட்டு இருக்கோம் கடந்த காலங்கள்ல. அத அந்த கழிவு நீரை நன்னீராக்கி அது விவசாயத்துக்கு பயன்படுத்துற மாதிரி அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு சார்பா நம்ம பண்ணிட்டு வரோம். அதையும் தெரிவிச்சுக்கிறோம். தாலுக்காக்கு, கீழக்கரை தாலுக்காக்கு தீயணைப்பு நிலையம் இல்ல. நமக்கு கிடைச்ச இந்த தீயணைப்பு நிலையம் இடப்பற்றாக்குறையினால ஏர்வாடிக்கு மாறி போனனால கீழக்கரை தாலுக்காக்கு தீயணைப்பு நிலையம் அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இப்ப நடந்துட்டு இடம் கொடுக்குறாங்கிறது செல்வந்தர்கள் முன் வந்திருக்காங்க. அடுத்து எங்களோட ப்ராஜெக்ட் தீயணைப்பு நிலையம் அமைக்கிறதுக்கான இந்த ப்ராஜெக்ட் நடந்துருக்கு. அதே மாதிரி கடற்கரை தூய்மை. கடற்கரை இன்னைக்கு கிரீன் பிளான் இருக்கிறதுனால, மத்திய அரசோட கிரீன் பிளான் இருக்கிறதுனால நம்ம கடற்கரையை சுற்றுலா தலமாக மாத்துறதுக்கான அடுத்த கட்ட பணிகள்ல நாங்க இப்போ ஈடுபட்டு. அதே மாதிரி நமது கீழக்கரை இளைஞர்கள் அதிகப்படியான அரசு வேலைகளுக்கு போகணுங்கிறதுக்காக நம்ம கீழக்கரையில சில அமைப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சகோதரர் நஃபீல் கூட நம்ம டிஎன்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு, நீட் தேர்வு எழுதுறதுக்கு, அதே மாதிரி நெட் தேர்வு எழுதுறதுக்கு, அந்த மாதிரி அரசு வேலைகளுக்கு போறதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாங்க. குரூப் 4 எழுதி அரசு பணிகள்ல கீழக்கரை மக்கள் அதிகமாக கொண்டு போகணுங்கிறதுக்கான அடுத்த கட்ட பணிகளையும் நம்ம மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி தொழில் முனைவோர் வழிகாட்டுதல். அதே மாதிரி நலிவடைந்தவர்களுக்காக அவங்களுக்காக தொழிலை ஏற்பாடுங்கிறதுக்காக அடுத்த கட்ட பணிகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம். அதே மாதிரி நம்ம மருத்துவத்தில் சிறந்து விளங்கக்கூடிய கீழக்கரையாக இருக்க வேண்டுங்கிறதுக்காக இப்போ போராடி இந்த சமீப காலங்கள்ல எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஆரம்ப சுகாதார நிலையத்தை நாங்க மாவட்ட ஆட்சியாளர் 3 தடவை 4 தடவை சந்திச்சு மாவட்ட ஆட்சியாளர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆய்வு மேற்கொண்டு நாளைக்கு இங்க இருந்துதான் எல்லா மட்டும் போயிருக்காங்க. நாளை காலையில 7:30 மணில இருந்து நம்ம டாக்டர் ராசிதீன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. காலையில 7:30 மணில இருந்து செயல்பட தொடங்குது. இப்படி ஒரு சுகாதாரத்தை நம்ம கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு மூலமா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம்.